வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, இதோட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். இதோடைய மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, 2 கொத்து புதினா இலை பொடியாக நறுக்கினது, இதோடைய 1/2 டீஸ்பூன் சோம்பை இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற, இது சரியாக இருக்கும். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான் சேர்க்கிறேன், காரமெல்லாம் அதிகமாக இருக்காது. காஷ்மீரி வரமிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். காலையில் மீதமான 7 இட்லியை பிடிச்சி வச்சுருக்க, இதை போட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பொடிச்ச இட்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த இட்லி உப்புமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.